ஆஃப் லிவர் டிசீஸ் தான் அந்த ஜாண்டிஸ். ஓகே ஓகே. இப்போ குடிப்பதனால ஜாண்டிஸ் வருதுன்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அது அது வந்து எது ரிலேட்டடாக வருது டாக்டர்? அது வந்து இந்த இதில் வராதா, டயட் அந்த இதில் வராதா, இல்லை இதில் வருது? குடிக்கிறதுனால நம்ம வந்து அந்த போகிற குழாய் வந்து இட் வில் கெட் பிளாக்டுங்க. ஸோ நம்மளோட ஆல்கஹால் கண்டென்ட் சேர 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 இந்த லிவரோட ப்ராப்பர் பைல் கெப்பாசிட்டி வந்து பைல் ப்ரொடக்ஷன் தான் வந்து லிவரோட ஃபங்க்ஷன். ஸோ அந்த பைல் வந்து ப்ரொடக்ஷனை வந்து நிறுத்திடும். நம்மள வந்து ஏன்னா ஃபேட் லிவர் பெருசாக ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக லிவர் ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்கும். பெருசாகிட்டு தான் அப்புறம் சுருக்கமாக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரங்கன் ஆக ஆரம்பிக்கும். அது ஆக என்ன ஆகும்னா அது நம்மளோட ஹெப்படைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி ஹெப்படைட்டிஸ் பாதிக்கிச்சு. அந்த பைல் டக்ஸ்ன்னு அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பைல் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ப்ராப்பரான ப்ரொடக்ஷன் இல்லாதனால அது அக்யூமுலேட் ஆகி பிலிரூபின் அதிகமாகும். ஓகே. ஸோ அதுதான் ஜாண்டிஸ். ஓகே. ஸோ குடிக்கிறதுனால வரக்கூடிய ஜாண்டிஸும் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஃபீக்கலால வர ஜாண்டிஸ் அதுவும் வேற இல்ல. நான் சொல்றது ஹெப்படைட்டிஸ் ஏ, இ வந்து ரொம்ப காமன். ஒரு சில இடத்துல வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் அதனால வரும். வெளியே சாப்பாடு வந்து ப்ராப்பரா குக் பண்ணாதப்ப சாப்பிடும்போது அந்த ஹெப்படைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்பவும் பிலிரூபின் அதிகமாகும். பிளஸ் உங்களோட என்சைம்ஸும் அதிகமாகும். என்சைம்ஸும் லிவர் என்சைம் எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடிலாம் இருக்கும். அதெல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அது நம்ம வந்து சில பேருக்கு டெங்கு, மலேரியா வரும்போதும் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாகி அப்பவும் ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு நார்மல் டைப். இப்போ நம்ம ஆல்கஹால் சைடில் பார்க்கும்போது இந்த